ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நாம ரீசெண்டா ரிலீஸ் ஆன பருதாங்கிற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். என்னதான் கம்ப்யூட்டர் ஏஐன்னு டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே போய்கிட்டு இருந்தாலும் இன்னமும் சில கிராமங்கள்ல மூட நம்பிக்கை தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு தான் இருக்கு. அப்படிதான் இங்க ஒரு கிராமத்துல வயசுக்கு வந்த பொண்ணுங்கள்ல இருந்து சாக போற கிழவிங்க வரைக்கும் முகத்தை மறைச்சு பருதா போடணுங்கிறது அந்த ஊரோட வழக்கம். அப்படி அந்த பருதாவை கலட்டிட்டாலோ இல்ல போடாம விட்டுட்டாலோ இல்ல அவங்க முகத்தை வேற ஆம்பளைங்க பார்த்துட்டாலோ அந்த ஊருக்கு மிகப்பெரிய சாபம் வந்துருங்கிறது அந்த ஊரோட மூட நம்பிக்கை. அப்படி பருதாவை கலட்டிட்டா எந்த மாதிரியான சாபம் வருது, அந்த பருதா கலட்டுற பொண்ணுங்களுக்கு எது மாதிரியான தண்டனையை கொடுக்குறாங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த படத்துல பார்க்க போறோம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு மிஸ்ஸஸ் வாய்ஸ் ஓவர். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கிராமத்துல ஜுவாலாமாங்கிற ஒரு அம்மனுக்கு படு ஜோரா திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. அந்த திருவிழாவில பாக்குற பொண்ணுங்க எல்லாமே பருதா போட்டு முகத்தை மூடி வச்சிருக்காங்க. அவங்க ஊர்ல பொண்ணுங்க வயசுக்கு வந்ததுல இருந்து சாகர வரைக்கும் பருதா போட்டு முகத்தை மூடிக்கணும் அப்படிங்கிறது அந்த ஊரோட வழக்கம். அந்த திருவிழாவில நம்ம படத்தோட ஹீரோயின் சுப்புலட்சுமியும் அவளோட ஃப்ரெண்டும் திருவிழானா கடையெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கடையெல்லாம் போய் வேணுங்கிற பொருளை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுப்புலட்சுமியோட அப்பா வந்து கலர் கலரா டிசைனா பருதா தச்சு வியாபாரம் பண்றவரு கூவி கூவி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து சுப்புலட்சுமிக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த மனுஷன் ரொம்ப வயசானவர், வயசான காலத்துல இப்படி சத்தம் போட்டு கத்தி வியாபாரம் பண்றாரு, அவரை வருத்தி வியாபாரம் பண்றாரு அப்படிங்கறதுனால எதுக்குப்பா அப்படி கத்துற, பொறுமையா சொல்லி வியாபாரம் பண்ணுன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கா. அந்த ஊர் தலைவர் அப்புறம் இன்னும் இருக்கிற பெரிய மனுஷங்க எல்லாம் சேர்ந்து வந்து சுப்புலட்சுமியோட அப்பா கிட்ட அம்மனுக்கு போடுறதுக்கு பருதா கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஊர் பொண்ணுங்க மட்டும் இல்ல, அம்மனுக்கு கூட பருதா போட்டு முகத்தை மூடி வைப்பாங்க போல இருக்கு. அம்மனுக்கு பருதா வாங்குறதுக்காக இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அம்மனுக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ண பருதாவை சுப்புலட்சுமியை கூப்பிட்டு கொடுக்க சொல்றாரு அவங்க அப்பா. அவளும் அந்த பருதாவை தலைவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார். ஏன்னா தலைவரோட பையனுக்கும் சுப்புலட்சுமிக்கும் கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்க. இன்னும் ஒரு நாள்ல நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. வருங்கால மாமனார் இல்லையா, அதனால அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கா. அப்படி சுப்புலட்சுமி அவன் ஃப்ரெண்டும் ஒரு கடையில நின்றுட்டு இருக்கும் போது ஒரு பையன் வந்து அவளுக்கே தெரியாம அவ பின்னாடி வந்து அவ கையில ஒரு வளையல வச்சுட்டு போறான். அவ வந்து அந்த பையனோட மூஞ்ச பார்க்கல, வளையல வச்சதை மட்டும் பார்த்துட்டு உடனே போன் எடுத்து வாட்ஸ்அப்ல கோவமா ஒரு மெசேஜ் தட்டுறான். உன்னை இங்க வர வேணாம் தானே சொன்னேன், எதுக்கு இங்க வந்த, எப்பவும் மீட் பண்ற இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி கோவமா ஒரு மெசேஜ் தட்டி விடுறா. இங்க வந்து ஜுவாலாமாவுக்கு பூஜை பண்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. மேலதாளத்தோட பெரிய பெரிய அண்டாவில நெருப்பு எடுத்துக்கிட்டு வராங்க. இவங்க வந்து ஜுவால கன்னிகளாம். அதாவது ஜுவாலாமாவுக்கு பூஜை பண்றதுக்கு கோயில்ல வேணுங்கிற வேலையும் கோயில்ல செய்ய வேண்டிய சேவைகள் இது எல்லாமே இவங்க தான் செய்வாங்க. மேலதாளத்தோட அந்த ஜுவால கன்னிகள் வந்து பெரிய பெரிய அண்டாவில நெருப்பு எடுத்துக்கிட்டு வராங்க. அப்படி எடுத்துக்கிட்டு வர நெருப்ப ஒரு யாக குண்ட மாதிரி இருக்கு அதுல கொட்டுறாங்க. கொட்டிட்டு அதை ஒரு பந்தத்துல அந்த நெருப்பு எடுத்துக்கிறாங்க. இப்ப வந்து ஊர் மக்கள் எல்லாம் பார்க்காத மாதிரி ஒரு திரைய போட்டுட்டு அம்மனுக்கு முன்னால வைக்கோலால ஒரு 4 உருவத்தை செஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப பந்தத்துல எடுத்துட்டு போன நெருப்ப அம்மனுக்கு பூஜை பண்ணிட்டு அந்த 4 உருவத்தையும் பத்த வச்சிடுறாங்க. அந்த நெருப்புல ஜகஜோதியா எரியுது. ஊர் மக்கள் எல்லாம் ஜெய் ஜுவாலாமான்னு சொல்லி அம்மனை வேண்டுறாங்க. திருவிழால அம்மனுக்கு பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜுவாலாமாவோட வரலாறு பத்தியும் அந்த ஊர்ல பொண்ணுக்கு போடுற பருதாவோட பெருமையை பத்தியும் ஒரு பொம்மலாட்டம் மூலமா, அதாவது ஒரு பப்பட் ஷோ மூலமா அந்த ஊர் மக்களுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. அதை வந்து நிறைய சின்ன பசங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கதையில என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஜுவாலாம்பிகன்னு சொல்லி ஒரு வீரத்தாய் அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க வந்து நிறைமாத கர்ப்பிணியா இருக்காங்க. அந்த ஊர் பசங்களுக்கு வில் வித்தையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் வில் வித்தை பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது அவங்க சீடன் ஒருத்தரை பாம்பு கடிச்சிருது. உடனே ஜுவாலாம்பிகை என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட குதிரையில அந்த பையனை தூக்கி போட்டுக்கிட்டு வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் வைத்தியர்கிட்ட அந்த பையனை விட்டுட்டு அவங்க ஊருக்கு திரும்பி வராங்க. வர்ற வழியில ஒரு மாட்டு வண்டியில 4 பேர் வராங்க. அவங்க வந்து ஜுவாலாம்பிகையை பார்த்ததும், இப்படி நிறைமாத கர்ப்பிணியா இருக்கீங்க, நீங்க குதிரையில போனீங்கன்னா உங்களுக்கும் உங்க குழந்தைக்கெல்லாம் ஆபத்து, அதனால நீங்க எங்க மாட்டு வண்டியில வாங்க, உங்களை நாங்க சேஃபா கொண்டு போய் உங்க ஊர்ல இறக்கி விடுறோம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போறாங்க. இவங்களும் அதை நம்பி அந்த மாட்டு வண்டியில ஏறி போறாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த 4 பேரும் ஜுவாலாம்பிகை கிட்ட தவறா நடந்துக்க முயற்சி பண்றாங்க. இவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி அவங்களுக்கு ஈடு கொடுத்து போராடுறாங்க. ஒரு கட்டத்துல அந்த 4 பேரும் என்ன பண்றாங்கன்னா, ஜுவாலாம்பிகைக்கு தீ வச்சு எரிச்சிடுறாங்க. ஜுவாலாம்பிகையும் கோவத்துல அவங்க 4 பேத்து மேலேயும் அந்த தீய வச்சு எரிச்சிட்டு பக்கத்துல இருந்த கிணத்துல குதிச்சு இறந்துடுறாங்க. நிறைமாத கர்ப்பிணியா அந்த ஜுவாலாம்பிகை இறந்ததுனால அதுக்கப்புறம் அந்த ஊர்ல பிறக்கிற குழந்தை எல்லாமே இறந்து பிறக்குது. இதனால ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப கவலையாகிறாங்க. ஏன் இப்படி நடக்குது, என்ன ஏதுன்னு எதுவுமே புரியாம தவிக்கிறாங்க. ஜுவாலாம்பிகை இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி எல்லாம் ஆகுது, அவங்களோட கோவம் தான் நம்ம ஊருக்கு ஒரு சாபமா வந்துருச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு செலவச்சு அவங்கள பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல எங்கேயோ இருந்து ஒரு பருதா பறந்து வந்து ஜுவாலாமாவோட முகத்துல விழுந்திருக்கு. அதை பார்த்ததும் அந்த ஊர்ல இருந்த பெண்கள் எல்லாமே அந்த பருதா தான் இனிமே நமக்கும் பாதுகாப்பு கவசம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களும் பருதா போட ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணுங்க வயசுக்கு வந்ததுல இருந்து அவங்க சாகர வரைக்கும் பருதா போட்டிருப்போம், தன்னோட வீட்டுல இருக்கிற அண்ணன் தம்பி அப்பா புருஷனை தவிர வேற எந்த ஆம்பளைக்கும் எங்க முகத்தை காட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஜுவாலாமாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காங்க. அந்த சத்தியத்தோட அடையாளமா தான் ஜுவாலாமாவுக்கு முன்னாடி ஒரு விளக்குல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சத்தியம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஊர்ல ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு குழந்தையோட அழுகுரல் கேக்குது.
அதாவது ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை உயிரோட பிறக்குது. ஊர் மக்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிருது. அதனால வருஷம் வருஷம் ஜுவாலாமாவுக்கு திருவிழா போட்டு அந்த 4 அயோக்கியன்களையும் வைக்கோல் மூலமா திருஷ்டி பொம்மை மாதிரி செஞ்சு வச்சு ஜுவாலாமாவுக்கு முன்னாடியே அந்த 4 உருவத்தையும் எரிச்சாதான் ஜுவாலாமாவோட மனசு சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லி அந்த 4 உருவத்தையும் அம்மா முன்னாடியே எரிக்கிறாங்க. ஒருவேளை அந்த பர்தாவை தப்பி தவறி எடுத்துட்டாலோ, வீட்டுல இருக்கிற ஆண்களை தவிர வெளியில வேற ஆம்பளைங்களுக்கு தன்னோட முகத்தை காட்டிட்டாலோ அந்த ஊருக்கு திரும்பவும் சாபம் வந்துரும். திரும்பவும் குழந்தைங்க எல்லாம் இறந்துதான் பிறக்கும். அப்படி சாபம் போகணும்னா ஜுவாலாமா எந்த கிணத்துல விழுந்து உயிரை விட்டாங்களோ அதே கிணத்துலயே அவங்களும் இறங்கி உயிரை விட்டுறணும் அப்படிங்கிறது அந்த ஊரோட கட்டுப்பாடு. இப்படி ஜுவாலாமாவை பத்தியும் அவங்க போட்டிருக்கிற பர்தாவை பத்தியும் இந்த கதையில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் கதையெல்லாம் முடிஞ்சிருது, திருவிழா முடிஞ்சிருது. அடுத்த நாள் வந்து சுப்புலட்சுமியும் அவளோட ஃப்ரெண்டும் ஒரு மரத்துக்கிட்ட ஒத்த சமாதி மாதிரி இருக்கு. அந்த சமாதி வந்து சுப்புலட்சுமியோட அம்மா சமாதி. அங்க போய் தினமும் அவங்க அம்மா கிட்ட பார்த்து பேசுறதுலாம் அவளோட வழக்கம். அப்படிதான் அந்த மரத்துக்கிட்ட போய் அவங்க அப்பா வந்து தினமும் கத்தி கத்தி வியாபாரம் பண்றாரு இல்லையா, அதனால இவ என்ன பண்றான்னா ஒரு ஸ்பீக்கர் ரெடி பண்ணி அந்த ஸ்பீக்கர்ல இவளே வியாபாரம் பண்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணி செட் பண்றா. செட் பண்ணி முடிச்சுட்டு அவங்க அம்மாட்ட போய், இங்க பாருமா, இன்னும் 2 நாளைக்கு நான் வரமாட்டேன், ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு, 2 நாள்ல நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, இந்த நிச்சயதார்த்தம் வந்து நல்லபடியா நடக்கணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்லி அவங்க அம்மாட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போற வழியில காத்து பயங்கரமா அடிக்குது. அந்த காத்துல சுப்புலட்சுமியோட பர்தா பறந்துருது. இவளுக்கு உயிரே இல்ல, ரொம்ப படபடப்பாயிருது. யாரும் பாத்துருவாங்களோன்னு சொல்லி திரும்பி பார்த்துட்டு ஓடி போய் அந்த பர்தாவை புடிச்சு எடுத்து தலையில போட்டுக்கிறா. ஆனாலும் இவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ ஃப்ரெண்டு கிட்ட யாராவது பாத்துருப்பாங்களாடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே வரா. அதுக்கு அவ ஃப்ரெண்டு வந்து, நீ என்ன பைத்தியமா, அங்க யாருமே இல்ல, யாரு பாத்துருக்க போறா, அதெல்லாம் யாரும் பாத்துருக்க மாட்டாங்க, நீ பயப்படாம வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. வீட்டுக்கு வந்தா அவங்க அப்பா வந்து பர்தா தச்சிட்டு இருக்காரு. இன்னும் 2 நாள்ல நிச்சயதார்த்தம், நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டியாப்பான்னு கேக்குறா. அவரும் சொல்லிட்டமா, எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு. ரத்னாத்திட்ட சொன்னீங்களா அப்படின்னு கேக்குறா. ஐயோ மறந்துட்டேனாமா, இந்த உடனே போன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இவளும் பேசிக்கிட்டே அவ எடுத்துக்கிட்டு வந்த ஸ்பீக்கரை அந்த சைக்கிள்ல கட்டி விட்டு ஆன் பண்ணி விடுறா. அதுல வர்ற அந்த விளம்பர சவுண்ட கேட்டதும் அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். அந்த ஸ்பீக்கரை தொட்டு தொட்டு பார்த்துட்டு, ரொம்ப நல்லா இருக்குமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாரு. இனிமே உனக்கு எங்கேயுமே கத்த வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்றா. இங்க ரத்னாத்தை வந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க. காலையில பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், புருஷனை ஆபீஸ்க்கு அனுப்பணும். இந்த பக்கம் அடுப்புல தோசை திருப்பினா பையன் உடனே யூனிஃபார்ம் எங்கன்னு கேக்குறான். பையனுக்கு யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்க போனா பொண்ணு வந்து எனக்கு தலசி விடுமான்னு சொல்லி கூப்பிடுறா. அவளுக்கு தலசி விடலான்ட்டு போனா புருஷன் உடனே எனக்கு தண்ணி குடுமான்னு கூப்பிடுறாரு. இப்படி மாத்தி மாத்தி பரபரப்பா வேலை செஞ்சு பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு புருஷனும் வேலைக்கு அனுப்பணும்ன்றதுனால ரொம்ப பிஸியா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல சுபுவோட அப்பா போன் பண்ணி நிச்சயதார்த்தத்துக்கு சொல்லிருப்பாரு. அந்த விஷயத்த ரத்னா வந்து அவங்க புருஷன்கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு நிச்சயதார்த்தமா, அதனால என்ன வர சொல்லிருக்காங்க, நான் ஊருக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவர் வந்து, ஒண்ணும் வேண்டாம், நம்ம கல்யாணத்துக்கு போய்க்குவோம், இப்ப நிச்சயதார்த்தத்துக்குலாம் வேணாங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. கல்யாணத்துக்கு எல்லாரும் போய்க்குவோம், இப்ப நிச்சயதார்த்தத்துக்கு நான் மட்டும் போறேன், நீங்க பிள்ளைங்களை பாத்துக்கங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் வந்து, நீ போயிட்டீங்கன்னா அப்ப யாரு பிள்ளைங்களை பாக்குறது, இதுங்க ரெண்டையும் ஒன்னாலேயே சமாளிக்க முடியல, நான் எப்படி சமாளிப்பேன், அதெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம் அப்படிங்கிறாரு. அதுக்கு ரத்னா வந்து, நான் போகலன்னா சுப்புலட்சுமி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, நான் மட்டும் போயிட்டு வரேனே ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுற மாதிரி கேக்குறாங்க. உடனே அவரும் சரி ஓகே போயிட்டு சீக்கிரமா வந்துரு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவங்களும் உடனே ஊருக்கு போறதுக்காக ரெடி ஆகுறாங்க. இங்க அந்த கிராமத்துல வந்து சுப்புவோட அப்பா சுப்பு வாங்கி கொடுத்த ஸ்பீக்கரை சைக்கிள்ல கட்டிட்டு சந்தோஷமா வியாபாரத்துக்கு கிளம்புறாரு. அவர் வியாபாரத்துக்கு போயிட்டு இருக்கிற வழியில வரிசையா சில சமாதிகளை காமிக்கிறாங்க. அது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமா இருக்கு. ஒன்னு அப்படி சாஞ்சிருக்கு, ஒன்னு இப்படி சாஞ்சிருக்கு. அது ஏன்னு தெரியல, போக போக பாக்கலாம். தெருவுல பசங்க எல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அவங்க விளையாடுறத ஒரு பொண்ணு ரொம்ப ஏக்கமா பாத்துக்கிட்டு இருக்கா. அவளால போய் விளையாட முடியலையே அப்படின்னு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து பெரிய மனுஷி ஆயிருக்கா. இத்தனை நாள் விளையாண்டுகிட்டு இருந்த பொண்ணு இன்னைக்கு வீட்டுக்குள்ளாரே அடக்கி உட்கார வச்சிருக்காங்க. பசங்க எல்லாம் விளையாடுறாங்க, நம்மளால போய் விளையாட முடியலையே அப்படிங்கறது மாதிரி பாத்துக்கிட்டு இருந்துட்டு அவங்க அம்மாவும் அக்காவும் இந்த பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம மேல இருக்கிற ஷட்டில் காக் பேட்டை எடுக்கிறா. எடுக்கும்போது தவறி விட்டு விழுந்துருது. அதை பார்த்தோம்னா அவங்க அம்மா வந்து கத்துறாங்க. ஸ்கிரீன்லாம் இழுத்து விட்டு, அடி அறிவு கட்டவளே, நாளைக்கு உனக்கு பர்தா ஃபங்க்ஷன் இருக்கு, இப்ப எங்கடி விளையாட போற அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு வந்து, அம்மா நாளைக்கு தானே பர்தா ஃபங்க்ஷன், நான் இன்னைக்கு மட்டும் போய் விளையாண்டுட்டு வந்துடுறேனே ப்ளீஸ் அப்படிங்கிறா. நீ மட்டும் வெளியே போய் விளையாண்டது யாராவது பார்த்தாங்கன்னா நாளைக்கு நடக்கிறது பர்தா ஃபங்க்ஷனா இருக்காது, உனக்கு உயிரே போயிரும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த பொண்ணு, நான் ஷட்டில் காக் விளையாடுறதுனால என் உயிர் போகுமா அப்படிங்கிற மாதிரி கத்துறா. இந்த பக்கம் அவங்க அக்கா, என்னடி இது, நான் மாசமா இருக்கிற இந்த நேரத்துல போய் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. உடனே இந்த பொண்ணு, ஐயோ சாரிக்கா, எனக்கு ஷட்டில் காக்லாம் முக்கியம் இல்ல, உனக்கு பாப்பா பிறந்தது, நான் பாப்பா கூட விளையாண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே அவங்க அக்காவும் சந்தோஷமா அவளுக்கு நாளைக்கு பர்தா ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதனால அவளுக்கு கையில கால்ல எல்லாம் கோன் மருதாணி எல்லாம் வச்சு விட்டு சந்தோஷமா ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இங்க வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா உபயோகத்துல இல்லாம ஒரு ரயில்வே பெட்டி நின்னுட்டு இருக்கு. அந்த ரயில்வே பெட்டியில தான் சுப்புலட்சுமியும் அவளோட வருங்கால கணவரும் அப்பப்ப மீட் பண்ணிக்குவாங்க போல இருக்கு. இதான் அவங்க மீட் பண்ணிக்கிற இடம். அந்த ட்ரெயின் போட்டியில வந்து 3 தடவை தட்டுறா. ஆப்போசிட்ல இருந்து சவுண்ட் வருது. அந்த சவுண்ட் வந்தாதான் உள்ள ஆள் இருக்குன்னு அர்த்தம் போல. அதனால உள்ள ஆள் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உள்ள போறா. உள்ள போனா அப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்காம தனித்தனியா உட்காந்துக்கிறாங்க. ஆப்போசிட் சீட்ல உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. அங்க போனவன அவனை திட்ட ஆரம்பிக்கிறா. உன்னை யாரு அங்க வர சொன்னது, நான் தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல திருவிழாவில இருந்து கிளம்பிடுவேன், அதுக்கப்புறம் வான்னு தானே சொன்னேன், உன்னை யாரு அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு வர
சொன்னது? நான் உன் முகத்தை பாத்திருந்தா அப்படின்னு திட்டுறா. அதுக்கு அவன் வந்து எல்லாரும் எப்படா புருஷ முகத்தை பாப்போன்னு ஏக்கமா இருப்பாங்க, நீ மட்டும் தான் பாத்திரவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எப்ப கல்யாணம் ஆகி தாலி கட்டுறாங்களோ அதுக்கப்புறம் தானே புருஷன், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க முகத்தை இவங்க பார்க்க முடியும். அது வரைக்கும் முகத்தை பார்க்க முடியாது. ஆனா இவன் ஏன் முகத்தை காட்ட மாட்டேங்கிறான்னு தெரியல. அதை போக போக பார்ப்போம். இன்னும் 2 நாள்ல நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அதை நினைச்சு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப சுப்பு என்ன சொல்றானா, எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, பெரிய வீடு, நீ பேங்க்ல மேனேஜரா இருக்க, நான் ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்கேன், நம்ம வீட்டுல குட்டியா ஒரு நாய்க்குட்டி கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ கனவு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு ராஜேஷ் என்ன சொல்றானா, பெரிய வீடு, பேங்க் மேனேஜர்லாம் ஓகே, நாய்க்குட்டி கூட ஓகே, ஆனா நீ டீச்சர் வேலைக்கு போறது ஓகே இல்ல. ஏன்னா ராஜேஷ் பொண்டாட்டி எந்த வேலைக்கும் போக கூடாது, வீட்டுல இருந்து புருஷனுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு வீட்லயே ராணி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவளும் சந்தோஷமா, நம்மள கட்டிக்க போறவன் நம்மள ராணி மாதிரி வீட்டுக்குள்ளாரையே வச்சு பாத்துக்கணும்னு நினைக்கிறானே அப்படின்னு சொல்லி அவளும் சந்தோஷப்படுறா. உடனே அவ வந்து எஸ்ன்னு போட்ட ஒரு $1 எடுத்து அவனுக்கு கொடுக்குறா. அவனும் அதை வாங்கி செயின்ல கோத்து போட்டுக்கிறான். சரின்ட்டு பேசிக்கிட்டு இருந்துட்டு அவ வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறா. அடுத்த நாள் பெரிய மனுஷி ஆனால அந்த பொண்ணுக்கு பர்தா ஃபங்க்ஷன் நடக்குது. நம்ம ஊர்ல எல்லாம் வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு சடங்கு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஊர்ல பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டாலே பர்தா போட்டு அவங்க முகத்தை மூடுறதுக்குன்னே ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு பர்தா போடுற நேரத்துல சுப்புக்கு வந்து அவ பெரிய மனுஷி ஆனப்ப அவளுக்கு பர்தா போட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் நினைச்சு பாக்குறா. அப்ப வந்து கூட அந்த ரத்தன அத்தை தான் கூட இருந்து அவளுக்கு பர்தா எல்லாம் போட்டு சடங்கு எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம ராஜேஷ் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே 2 பேரும் லவ் பண்ணிருப்பாங்க போல. இவ செவத்துக்கு இந்த பக்கம் நின்னுக்கிட்டு எனக்கு பர்தா போட போறாங்க, இனிமே நீ என் முகத்தை பார்க்க கூடாதுங்கிற மாதிரி சொல்றா. உன் முகத்தை நான் எப்படி இதுக்கு மேல பார்க்காம இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம முகத்தை பார்க்க முடியாம அவன் ஃபீல் பண்றானே அப்படிங்கிறதுக்காக இவ என்ன பண்றானா, நீ என் முகத்தை பாக்குற வரைக்கும் நானும் உன் முகத்தை பார்க்க மாட்டேன், நமக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நானும் இனிமே உன் முகத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருப்பா. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்படி அந்த பர்தா ஃபங்க்ஷன் முடியுது. ரத்னாத்தையும் சுப்பு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்த நாள் நிச்சயதார்த்தமும் வருது. நிச்சயதார்த்தத்துக்கு ஊர் மக்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் வராங்க. சுப்புவுக்கு இங்க ரத்னாத்தை அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாருமே வராங்க இவங்க வீட்டுக்கு. வந்து மேலதாளத்தோட மாப்பிள்ளை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு கார்ல இருந்து ஒருத்தன் வரான் பேக் மாட்டிக்கிட்டு. அவனும் வந்து அந்த டான்ஸ்ல ஜாயின் பண்ணி மாப்பிள்ளை கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவன் பேக்ல இருந்து ஒரு புக்கு கீழே விழுகுது. அதை யாரும் கவனிக்காம அவங்க வாக்குல டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு சின்ன பையன் வந்து அந்த புக்கை எடுத்துட்டு போய் அந்த வீட்டு திண்ணையில கூடையில பூவெல்லாம் கொட்டி வச்சிருக்காங்க. அந்த கூடையில கொண்டு போய் அந்த புக்கை வச்சிடறான். அத ஒரு அம்மா வந்து அந்த கூடையை எடுத்துட்டு போய் உள்ள நிச்சயதார்த்தம் பண்றதுக்காக உட்கார்ந்துருக்காங்க. அந்த கூட்டத்துல கொண்டு போய் அந்த பூ கூடையை கொடுத்துறாங்க. அந்த புக்ல இருக்கிற போட்டோவை எல்லாருமே பாத்துறாங்க. நம்ம சுப்லட்சுமியோட போட்டோ புக்கு கவர்ல கவர் பிக்சரா வச்சிருக்காங்க. சுப்புவோட போட்டோவை புக்ல பார்த்ததும் மாப்பிள்ளையோட அப்பா பயங்கரமா கத்துறாரு. என்ன லட்சணத்துல பொண்ணை வளர்த்தி வச்சிருக்க, அது எவ்வளவு பெரிய புக்கு தெரியுமா, அது நேரத்துக்கு யார் யார் பாத்துருப்பாங்க தெரியுமா அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. இவர் இங்க கத்துறத பார்த்தோன்னா உள்ள இருக்கிற சுப்புவும் ரத்னாத்தையும் வெளியில வராங்க. அப்படி வெளியில வரும்போது கூட சுப்பு பர்தாவை போட்டு முகத்தை மூடிக்கிட்டு தான் வரா. சுப்பு வெளியில வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சுப்புவை பிடிச்சு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன வேலை பார்த்து வச்சிருக்க பாரு, எப்படி போட்டோக்கு போஸ்ட் கொடுத்து வச்சிருக்க, உன்னால இந்த ஊருக்கு எவ்வளவு பெரிய சாபம் வருதுன்னு யோசிச்சு பாத்தியா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை பையன் வந்து போட்டோல எடுத்துக்க மாட்டாங்கப்பா, அது யாராவது தெரியாம ஏதாவது பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அதை யாரும் கேட்கற மாதிரி தெரியல. கூட இருக்கிறவங்க வந்து சொந்தக்காரனா இல்ல ஃப்ரெண்டா யார் என்னன்னு தெரியல. அவன் பயங்கரமா கத்துறான். என் பொண்டாட்டிலாம் ஒரு நிமிஷம் கூட பர்தா இல்லாம இருந்ததே இல்ல, பர்தாவை கலட்டிட்டு அந்த ஊருக்கு என்ன சாபம் வரும்னு தெரியும்ல, அப்படி தெரிஞ்சு நீ இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கனா நீ எப்பேற்பட்ட பொண்ணா இருப்ப அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். சுப்புவும் அந்த போட்டோவை எடுத்து பார்த்துட்டு இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, நான் போட்டோ எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா அதை யாரும் நம்புற மாதிரியே தெரியல. சுப்புவோட அப்பா எதுவும் வாயே பேசாம அமைதியா உட்கார்ந்துருக்காரு. ரத்னாத்தை வந்து சுப்பு தான் இவ்வளவு தூரம் சொல்றாள், நான் எடுக்கல எனக்கு தெரியாதுன்னு சொல்றாள், ஏன் யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அதுக்கு வந்து இங்க பாருமா, உனக்கும் இந்த ஊருக்கும் சம்பந்தம் இல்ல, நீ எதுவும் வாய் பேசக்கூடாதுன்னு சொல்லி ரத்னாத்தைய அடைக்கிறாங்க. அவங்க எதுவும் வாய் பேசுறதுக்கே இல்ல இந்த இடத்துல. சுப்புவோட சொந்தக்கார பொண்ணு ஒண்ணு மாசமா இருக்கு. அந்த பொண்ணுக்கு ரொம்ப பயமாயிருது. நமக்கு குழந்தை பிறக்கிற இந்த நேரத்துல போய் இப்படி பண்ணிட்டாலே குழந்தை உயிரோட பிறக்குமோ பிறக்காதுன்னு சொல்லி அவங்க புருஷன் முன்னாடி 2 பேரும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. சுப்பு உடனே வலுக்கட்டாயமா உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. எனக்கு தெரியாது, நான் போட்டோ எடுக்கலன்னு சொல்றா. ஆனா யாரும் கேட்கற மாதிரி தெரியல. உள்ள ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க எல்லாம் மீட்டிங்ல எல்லாம் பெரியவங்க எல்லாம் பேசி என்ன முடிவு பண்றாங்கன்னா, திரும்பவும் ஊருக்கு சாபம் வராம இருக்கணும், அதுக்கு சுப்பு உயிர் தியாகம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பூசாரி சொல்றாரு. இதை கேட்ட ரத்னாத்தைக்கு கோபம் வருது. என்னது உயிர் தியாகம் பண்ணணுமா, அப்ப சுப்புவை கொல்ல போறீங்களா, அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் போலீஸுக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசுறத பார்த்துட்டு ரத்னாத்தைக்கு தான் கோபம் வருது தவிர, ஆனா சுப்புவோட அப்பா எதுவும் வாய் பேசாம அமைதியா தான் உட்கார்ந்துருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா, சுப்பு அவங்க அம்மாவோட வயித்துல இருக்கும் போது அந்த ஊர்ல ஒரு பொண்ணு இதே மாதிரி பர்தாவை கழட்டி இருப்பா. அதனால சுப்புவோட அப்பா என்ன பண்றாருன்னா, ஊர்க்காரங்களை கூட்டிக்கிட்டு பஞ்சாயத்து தலைவர் வீட்டுக்கு போய் இந்த பொண்ணு உயிர் தியாகம் பண்ணணும், அப்பதான் எனக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு உயிர் தியாகம் பண்ண வச்சு சுப்புவும் உயிரோட பிறந்திருப்பா. அதனாலதான் இப்ப அவர் வாய் பேசாம அமைதியா என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்துருக்காரு. அப்புறம் அவளுக்கு உயிர் தியாகம் பண்றதுக்கான ஒரு நாளும் குறிக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வருது, அதுக்கு முன்னாடி நம்ம சாந்தி பூஜை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பூசாரி சொல்றாரு. அதாவது அவளை உயிர் தியாகம் பண்றதுதான் சாந்தி பூஜைன்னு சொல்றாங்க. அந்த பூஜை பண்றதுக்கான நாளை குறிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே ரத்னாத்தை வந்து சுப்பு கிட்ட நம்ம உடனே இங்க இருந்து போயிடலாம், நீ எங்க ஊருக்கு வா, அங்க யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது, நீங்க என் கூட வந்துருங்கன்னு சொல்லி எவ்வளவு கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா சுப்பு வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறா. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஏன் ஓடி போய்
ஒளியணும். நான் அப்படி ஓடி வந்துட்டா நான் தப்பு பண்ண மாதிரி ஆயிராதா? எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் நான் வேணும்னு பண்ணல. என் உயிரை கொடுத்தாதான் செவந்தி அக்காவுக்கு குழந்தை பிறக்கும்னா கண்டிப்பா நான் உயிர் கொடுக்க நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. மாசமா இருக்கிற பொண்ணு பேரு தான் செவந்தி. நான் செத்தாதான் அந்த குழந்தை பிறக்கும் அப்படின்னு இருந்தா நான் சாகறதுக்கும் ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அடுத்த நாள் சுப்புவும் ராஜேஷும் வழக்கமா அந்த ரயில் போட்டியில மீட் பண்றாங்க. சுப்பு கதறி கதறி அழுவுறா, சொல்றா நான் எந்த தப்பும் பண்ணல, யார் போட்டோ எடுத்தா எப்படி எடுத்தேன்னு எனக்கே தெரியாது, நான் சொன்னா ஏன் இந்த ஊர்க்காரங்க நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சுப்பு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ராஜேஷும் சொல்றான், நானும் சொல்லி பாக்குறேன், நீ எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றேன், யாரும் எங்க வீட்லயும் நம்ப மாட்டேங்கிறாங்க, உனக்கே தெரியாம உன்னை யாரு போட்டோ எடுத்திருப்பான், எவன் இந்த வேலையை பார்த்தான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ராஜேஷும் புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்புறம் தான் இன்னொரு விஷயம் சொல்றான், அந்த போட்டோ எடுத்தது யாரு எங்க இருக்காங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க வந்து தர்மசாலாவில் இருக்கிறாங்க, அவங்க போன் நம்பரும் கேட்டு வாங்கிட்டேன், கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம், நீ உன் மேல எந்த தப்பு இல்லன்னு நான் ப்ரூஃப் பண்றேன் அப்படின்னு ராஜேஷ் சொல்றான். இப்ப அடுத்தது இவங்க சொன்ன அந்த சாந்தி பூஜைக்கான நாள் வந்துருச்சு. மேலதாளத்தோட சுப்புவுக்கு வெள்ளை புடவை கட்டி தெருவுல கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஊர் மக்கள் எல்லாருமே வேடிக்கை பாக்குறாங்க. புதுசா பருதா போட்ட பொண்ணு கூட ஓடி வந்து பாத்துக்கிட்டு இருக்கா. இப்படி எல்லாருமே பாக்குறாங்க. அப்படி அவளை சாந்தி பூஜை பண்றதுக்கு கூட்டிட்டு வரும்போது கூட யாருக்குமே ஐயோ இவ சாக போறா, இவளை கொல்ல போறாங்கன்றது எந்த பதட்டமே இல்லாம தான் இருக்காங்க. ராஜேஷும் ரத்னாத்த மட்டும் தான் அங்க கதறி துடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. இப்படியே அவளை மேலதாளத்தோட ஜுவாலாமா கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அங்க ஜுவால கன்னிகள் வந்து நீ பண்ண தப்புக்கு ஜுவாலாமா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சுப்பு வந்து நான் எந்த தப்பும் பண்ணல, அதனால நான் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என் உயிரை எடுத்துக்கோங்க, நான் எதுவும் தப்பு பண்ணலனா என் உயிருக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு ஜுவாலாமாட்ட சொல்லிட்டு வந்துடுறா. இப்ப அவள் அந்த மேலதாளத்தோட அந்த கிணத்துக்கிட்ட சாந்தி பூஜை பண்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா இறந்தவங்களுக்கு சாங்கியம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சாங்கியம்லாம் அவங்க அப்பா தான் பண்றாரு. சாங்கியம் எல்லாம் முடிச்சுட்டு அவளுக்கு வெயிட்டா ஒரு கல்லை வந்து பின்னாடி அவ கையும் சேர்த்து கயிறுல கட்டி அந்த கிணத்துல இறங்க சொல்றாங்க. அவ கிணத்துல இறங்கினாலும் நீச்சல் அடிச்சு மேல வராம இருக்கிறதுக்காக தான் அந்த வெயிட்டான கல்லை கட்டி விடுறாங்க. இவ அப்படியே கிணத்துல கீழே இறங்குறா. ஜுவால கன்னிகள் வந்து கிணத்துல சுத்தியும் நின்னுக்கிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் கிணத்துல போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவளும் தண்ணியில இறங்கி உள்ள முழுகிட்டா. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போறா. உள்ள தண்ணிக்குள்ள போறவ துடிச்சுக்கிட்டு இருக்கா. அவ கீழே முழுக முழுக இங்க மேல கொஞ்சம் கொஞ்சமா காத்து அடிக்க ஆரம்பிக்குது. காத்து இருக்க பலமா வீசுது. புயல் காத்து மாதிரி அடிக்குது. அந்த அடிக்கிற காத்துல ஜுவால கன்னிகள் எல்லாம் கோயில்கிட்ட ஓடி வராங்க. அவங்க வரும்போது பார்த்தா அந்த காத்துல ஜுவாலாமா கோயில் இருக்கிற அணையா விளக்கு அணைஞ்சிருது. எப்பவுமே அணையாத அந்த விளக்கு அணைஞ்ச உடனே ஜுவால கன்னிகள் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. உடனே அந்த கிணத்துக்கிட்ட ஓடி வந்து பூஜையை நிறுத்துங்க, அந்த பொண்ணை யாராச்சும் காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. உடனே ராஜேஷ் தான் போய் அந்த கிணத்துல குதிச்சு சுப்புவை காப்பாத்துறான். இப்ப திரும்பவும் மீட்டிங் நடக்குது. ஜுவால கன்னிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஜுவாலாமாவோட சம்மதம் இல்லாம யாரும் உயிர் தியாகம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அந்த மாசமா இருக்கிற பொண்ணு செவந்தி இருக்கல, அவளோட புருஷன் வந்து ஏதோ காத்துல விளக்கு அணைஞ்சிருச்சு, இதுக்கு போய் பூஜையை ஏன் நிறுத்துறீங்க, நாளைக்கு ஏதாவது ஒரு சாபம் வந்து எனக்கு குழந்தை நல்லபடியா பிறக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது, அதுக்கு ராஜேஷ் வந்து அவ தப்பு பண்ணலன்னு தானே ஜுவாலாமாவே அவளை காப்பாத்திருக்காங்க, திரும்பவும் ஏன்டா அப்படி பேசுற அப்படிங்கிற மாதிரி ராஜேஷ் கேக்குறான். ஜுவால கன்னிகளுக்கு நாம அறிவுரை சொல்ல தேவையில்ல, அம்மன் ஏதோ கோவமா இருக்கிறதுனாலதான் விளக்கு அணைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பூசாரி சொல்றாரு. அதுக்கு பஞ்சாயத்து தலைவர் வந்து இவ தப்பு பண்ணிட்டாங்கிற கோவத்துலதான் விளக்கு அணைஞ்சிருக்கு, நாம திரும்பவும் அவளை வெளியே கொண்டு வந்து மறுபடியும் சாபத்தை நம்ம வாங்கிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. இப்ப ரத்னாத்த பேச ஆரம்பிக்கிறாங்க. எந்த தப்பும் செய்யாத ஜுவாலாமாவை கொன்னதுனாலதான் இந்த ஊருக்கு இவ்வளவு பெரிய சாபம் வந்துச்சுன்னு சொல்றீங்க, அதே மாதிரி எந்த தப்பும் பண்ணாத சுப்புவை கொலை பண்ண போய் உங்க ஊருக்கு வேற சாபம் ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி தப்புலாம் நடக்க கூடாதுன்னு தான் விளக்க அணைச்சு காமிச்சு கொடுத்துச்சே என்னமோ அப்படிங்கிற மாதிரி ரத்னத்தை சொல்றாங்க. அவங்க சொன்னதும் மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வந்து அந்த செவ்வந்தி பொண்ணு மாசமா இருக்கல்ல, அந்த பொண்ணு என்ன சொல்றானா, எனக்கு குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக இன்னொரு உயிரை கொல்றதுக்கு நான் விரும்பல, என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. உடனே ராஜேஷ் வந்து இந்த புக்ல போட்டோ போட்டவன் யாரு என்னங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா, நானும் போன் பண்ணி பாத்துட்டேன், போன் ரீச் ஆகல, நேர்ல போனா கண்டிப்பா அவரை பார்க்கலாம், அவரை கூட்டிட்டு வந்து எல்லா உண்மையும் சொல்லி சுப்பு மேல எந்த தப்பும் இல்ல நான் நிரூபிக்கிறேன்ப்பா அப்படின்னு ராஜேஷ் சொல்றான். உடனே பஞ்சாயத்து தலைவருக்கும் கொஞ்சம் மனசு இறங்குது. அந்த மாசமா இருக்கிற பொண்ணு கிட்ட உனக்கு குழந்தை பிறக்க இன்னும் எவ்வளவு நாளுமா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அந்த பொண்ணு வந்து இன்னும் 3 வாரம் இருக்கு அப்படிங்கிறா. சரி அப்பனா போய் அந்த போட்டோகிராஃபரை மீட் பண்ணி உன் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு நீ நிரூபிச்சிட்டினா உனக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அப்படி உன்னால நிரூபிக்க முடியலன்னா நீ இந்த தண்டனையை திரும்ப ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ராஜேஷ் வந்து நான் போறேன்னு சொல்றான். ஆனா அதுக்கு வந்து நீலாம் போக கூடாது, அவன் மேல தப்பு இல்லன்னு அவளே நிரூபிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ஊருக்காரங்க யாரும் அவளுக்கு உதவி பண்ணக்கூடாது, அவ மட்டும் தனியாலா போய் தான் அவளோட பழி நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ரத்னாத்த வந்து இந்த ஊருக்காரங்க தானே போக கூடாது, நான் அவ கூட போறேன்னு சொல்லிட்டு அவ கூட கிளம்புறாங்க. சுப்பு என்ன சொல்றானா, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு நான் நிரூபிப்பேன், அப்படி என்னால நிரூபிக்க முடியலன்னா நானே சுயமா வந்து ஜுவாலாமா முன்னாடி என் உயிரை தியாகம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுப்புவும் ரத்னாத்தையும் ட்ரெயின்ல ஏறி கிளம்புறாங்க. அப்படி போகும்போது ராஜேஷ் வந்து அவங்க எப்பவும் மீட் பண்ற ட்ரெயின் போட்டியில நின்னு சுப்புவை பாத்துக்கிட்டு இருக்கான். அவ போற ட்ரெயினை பாத்துக்கிட்டு இருக்கான். ரத்னாத் என்ன பண்றாங்கன்னா நிச்சயதார்த்தத்துக்கு போறேன்னு தான் சொல்லிட்டு வந்தாங்க. இப்ப இவங்க தர்மசாலா போறாங்க. அதை வந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லணும் இல்லையா. உடனே அவங்க வீட்டுக்காரருக்கு போன் பண்றாங்க. அங்க அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாருன்னா, நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சு ஒய்ஃப் வீட்டுக்கு வராங்க, இன்னைக்காச்சும் நாம நாக்குக்கு ருசியா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்குறதுக்காக
சாப்பிடறதுக்காக சிக்கன் கடைக்கு போறாரு. அங்க போய் சின்ன பீஸா போடு, பெரிய பீஸா போடு, பீஸ்ல அப்படி கீரல் போடு, இப்படி கீரல் போடு, லெக் பீஸ் போடுன்னு சொல்லிட்டு சிக்கன் பீஸை டிசைனா போட்டு வாங்கிட்டு இருக்காரு. அப்படி வாங்கிட்டு இருக்கும் போது தான் ரத்னா போன் பண்றாங்க. போன் பண்ணி எங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, என்ன உடனே பாக்கணும்னு சொன்னாங்களா, சாகர மாதிரி இருக்காங்க, ஒரு 4 நாள் போயிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு கேக்குறா. என்னது அத்தைக்கு உடம்பு சரியில்லையா, அப்ப நீ ஊருக்கு வரலையா, நீ வருவன் தாமா நான் இங்க ருசியா சாப்பிடலாம்னு சொல்லி சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அவங்க சாகர நிலைமையில இருக்காங்க, நான் போனதும் பாத்துட்டு வந்துடுறேங்க, ஒரு 4 நாள் தானே அப்படின்னு சொல்றா. அப்படியா போய் ஆகணுமா, சரி ஓகே அப்படின்னு சொல்றாரு. இங்க வேற ஒய்ஃப் வராங்கன்னு சொல்லி சிக்கன்ல வேற வாங்கிட்டு இருக்காரா. இப்ப அதை வாங்கிட்டு போகவும் முடியாது. அப்படியே ஒய்ஃப் கிட்ட பேசுற மாதிரியே பேசிக்கிட்டு அந்த கடையில இருந்து அசாம எஸ்கேப் ஆகி வந்துடுறாரு. இங்க சுப்பு என்ன பண்றானா, போட்டோகிராஃபர் நம்பர் வந்து ராஜேஷ் கொடுத்திருப்பான், அந்த நம்பருக்கு டயல் பண்ணி பாக்குறா. அந்த நம்பர் நாட் ரீச்சபிள் வருது, போன் சிக்னல் கிடைக்கல. உடனே போய் ரத்னாத்தையே எமோஷனலா கட்டி பிடிச்சிக்கிட்டு, நீங்க மட்டும் இல்லன்னா நான் என்ன ஆயிருப்பேன், உங்களாலதான் நான் இப்ப இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்கா. அதுக்கு ரத்னாத்தை வந்து நீ எதுக்கும் கவலைப்படாத சுப்பு, என் ஃப்ரெண்டு ஒருத்தி டெல்லியில இருக்கா, அவளோட பொண்ணு அமி, அவகிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லி நமக்கு ஹெல்ப் பண்ண சொல்றதா சொல்லிருக்கா, அந்த பொண்ணு நம்மள போட்டோகிராஃபர் கிட்ட கூட்டிட்டு போவா, நீ கவலைப்படாம இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த அமி யாருங்கிறத காமிக்கிறாங்க. டெல்லியில வந்து ஒரு பெரிய பில்டிங் கட்டுற இடத்த காமிக்கிறாங்க. அந்த கட்டடத்துல இவ வந்து ஒரு இன்ஜினியர் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கா. அங்க யாரையோ போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு. அப்ப வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து ஓயாம போன் வந்துகிட்டே இருக்கு. அவளும் போன் எடுத்து வேலை செய்யற நேரத்துல எதுக்குமா டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஓயாம போன் அடிச்சுட்டே இருக்குன்னு சொல்லி திட்டுறா. அப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 2 பேரும் நம்மள நம்பி தான் வந்திருக்காங்க, 2 நாள் லீவ் போட்டு அவங்கள தர்மசாலா கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இவ வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் போஸ்ட் வேணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாளா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கா, இவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கா. இந்த 2 நாள்ல அந்த போஸ்ட் செலக்ஷன் இருக்கு, அதுல நான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்றா. அதனாலதான் லீவ் போட முடியாது அப்படிங்கிறா. சைட்டுக்கு போய் எல்லா பில்டிங் எல்லாம் எப்படி என்ன ஏதுன்னு பாத்துட்டு இருக்கும் போது போன்ல மெசேஜ் நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கு. அதை எடுத்து பார்த்தா வாட்ஸ்அப்ல வேற யாருக்கும் அந்த போஸ்ட் கொடுத்த மாதிரியும் அவங்களுக்கு எல்லாரும் கங்க்ராட்ஸ் பண்ற மாதிரியும் மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு அந்த இன்ஜினியர்கிட்ட போய் கத்துறா, நான் இவ்வளவு நாளா இவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஆம்பளைங்களுக்கு ஈக்குவலா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சேன், இப்ப எப்படி நீ என்ன விட்டுட்டு வேற யாரையும் நீ ப்ராஜெக்ட் மேனேஜரா போடலாம் அப்படின்னு சொல்லி கத்துறா. அதுக்கு அவர் வந்து கிளைண்ட்டுக்கே ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணுக்கு கீழே ஒர்க் பண்றது பிடிக்கல, அதனாலதான் அவரை வந்து ப்ராஜெக்ட் மேனேஜரா செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே கோவமா வெளியில வந்துடுறா. அந்த நேரத்துல அவங்க அம்மா போன் பண்றாங்க. அந்த போன் காலை பார்த்ததும் இவ உடனே எந்திரிச்சு திரும்பவும் அந்த இன்ஜினியர் ரூமுக்கு போய் நான் ஒரு வாரம் லீவு பிக்னிக் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா. உடனே அவங்க அம்மா போனை அட்டென்ட் பண்ணி, நீ சொன்ன மாதிரி அவங்க 2 பேருக்கும் நான் டிரைவரை வேலை பாக்குறேன், போய் அவங்களுக்கு ஊரெல்லாம் சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதே மாதிரி அவங்களும் டெல்லிக்கு வந்துடுறாங்க. டெல்லிக்கு வந்தவங்கள இவ தான் போய் பிக்கப் பண்றா. ரத்னாத்தைக்கு வந்து அவங்க அம்மாவை தான் தெரியும், இந்த பொண்ணு கூட பழக்கம் அவ்வளவா இல்ல. இவ பேரு என்ன இதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கா. இவ பேர் வந்து அமிஷ்டாவா, அமிஷ்டாங்கிற பேரை தான் சுருக்கி அமீன் கூப்பிடுறாங்க. சிவில் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இவளை பத்தி இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு வரா. ஜீப்ல போய்கிட்டு இருக்கும் போது ஒரு சிக்னல்ல ஜீப் நிக்குது. அந்த இடத்துல ஜீப்புக்கு பின்னாடி ஒரு 2 வீலர் வந்து ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கா. இதனால இரிட்டேட் ஆன அமி கோமா இறங்கி போய் அவங்க கூட சண்டை அடிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்த சுப்புவும் ரத்னாத்தையும் என்ன இந்த பொண்ணு இப்படி சண்டை அடிக்குது ஒரு ஆம்பளை கூட அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே சுப்புவையும் ரத்னாத்தையும் பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறா. அங்க வந்து கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும் இல்லையா, அதனால அவங்களுக்கு வேணுங்கிற ஸ்வெட்டர் ஸ்கார்ஃப் இதெல்லாம் வாங்கணுங்கிறதுக்காக கடை வீதிக்கு போயிருப்பாங்க. அப்படி அவங்க திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்துல எப்படியும் சுப்புவை மிஸ் பண்ணிடுறாங்க. சுப்பு தனியா பிரிஞ்சு வந்துடுறா. ரத்னாத்தை தேடிக்கிட்டே சுப்பு இந்த பக்கம் வரும்போது பெருசா ஒரு பிளக்ஸ் போர்டுல சுப்புவோட போட்டோ இருக்கிறத பாத்துறா. அந்த போட்டோல இருக்கிறது இந்த பொண்ணுதாங்கிறத அந்த இடத்துல இருக்கிற மக்களும் பாத்துக்கிறாங்க. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு சின்ன புக்ல அவளோட போட்டோ வந்ததுக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனை, இங்க ஒரு ஊரே பாக்குற மாதிரி இவ்வளவு பெரிய பிளக்ஸ் போர்டுல அவளோட போட்டோ இருக்கு. உடனே இவ பயந்துகிட்டு ஓடிடுறா. இங்க ரத்னாத்தையும் அமியும் சுப்புவை எங்கேயோ காணோம்னு தேடிட்டு இருக்காங்க. தேடிக்கிட்டே வரும்போது அங்க வீட்டுல இவ அழுதுகிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. பார்த்தோன்னே ஓடி போய் சுப்பு உடனே ரத்னாத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு, இங்க இவ்வளவு பெரிய இடத்துல இவ்வளவு பெரிய போட்டோ பார்த்ததும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குதா, என்ன நடக்குமோன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வண்டியில போய்கிட்டு இருக்கும் போது சுப்பு என்ன பண்றா, ஊர்ல வந்து அந்த செவந்தி அக்கா அதாவது அந்த மாசமா இருக்காங்கல்ல அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி விசாரிக்கிறா, எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கிறா. அந்த நேரத்துல செவந்தியோட புருஷன் வந்து யாருகிட்ட பேசுற அப்படின்னு கேக்குறான். நான் சுப்பு கிட்ட தான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. அவளுக்கு தான் யாரும் உதவி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீ அவகிட்ட பேசுறேன்னு சொல்லி போனை வாங்கி கட் பண்ணிடுறான். இங்க அமி வந்து என்ன சொல்றான்னா, உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அம்மா எல்லாம் சொல்லிருக்கு, பருதாவை கழட்டுனா குழந்தை பிறக்காதாமே, பருதா மட்டும் போட்டா போதுமா இல்ல ஹெல்மெட் மாதிரி ஏதாவது போடணுமா அப்படிங்கிற மாதிரி கிண்டலா பேசுறா. அது வந்து சுப்புக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எங்க சம்பிரதாயத்தை நீ கிண்டல் அடிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அது என்ன லாஜிக், அது பருதா போட்டா குழந்தை பிறக்கும்னு இதெல்லாமா நீ நம்புற அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அதுக்கு சுப்பு வந்து நீ உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு இல்லன்னு அமி சொல்றா. அப்ப நீ சயின்ஸை நம்புற, இந்த உலகம் எப்படி உண்டாச்சுன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அமி வந்து பிக் பேங் அப்படின்னு சொல்றா. பிக் பேங்னு நீ பாத்தியா, யாரோ சொன்னதை படிச்சதை வச்சுதானே தெரிஞ்சுக்கிட்ட, அப்படிதான் இதுவும், இது எங்களோட நம்பிக்கை, இந்த பருதா வந்து எனக்கு பாதுகாப்பா இருக்கு, என்னோட பாதுகாப்பு கவசம் இது அப்படிங்கிற மாதிரி சுப்பு சொல்றா. அதுக்கு இவ பயங்கரமா கிண்டல் அடிச்சு சிரிக்கிறா. உனக்கு பாதுகாப்பா இருக்குன்னா அப்ப அது என்ன புல்லட் ப்ரூஃபா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா கமெண்ட் அடிச்சு சிரிக்கிறா. அவ இந்த மாதிரி சிரிக்கிறதும் கமெண்ட் அடிக்கிறதும் சுப்புக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு, கோவத்தை வர வைக்குது. இப்ப ஒரு வழியா அவங்க ஸ்டே பண்ற அந்த ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ரொம்ப பெரிய ஹோட்டல். சுப்பு வந்து இது என்ன இவ்வளவு பெரிய ரூம், 500 ரூபாய்க்கு ஒரு ரூம் எடுத்திருந்தாலே போதும், இது எதுக்கு இவ்வளவு பெரிய ரூம், இதுக்கெல்லாம் நான் வாடகை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சுப்பு வந்து ரத்னாத்தை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அமி வந்து வந்தவொன்னு குளிக்க போயிட்டா.
இவன் பாத்ரூம்னு தெரியாம கூட சுப்பு வேகமா போய் அந்த கதவை திறந்தா அவ அங்க டப்பாத்துல குளிச்சுட்டு இருக்கா. இங்க பாரு, எதுக்கு இவ்வளவு பெரிய ரூம் எடுத்த, இதுக்கெல்லாம் நான் வாடகை கட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உன்ன யாரு வாடகை கட்ட சொன்னது அப்படின்னு அம்மி கேக்குறா. என்னோட வேலைக்காக தானே வந்திருக்கோம், அப்ப நான் தானே பணம் கட்டி ஆகணும், நான்லாம் இங்க தூங்க மாட்டேன் அப்படிங்கிறா. நீ எங்க வேணாலும் தூங்கு, இங்கதான் தூங்கு, இல்ல கார்ல தான் தூங்கு, இல்ல நடு ரோட்ல தான் போய் தூங்கு, என்ன மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாத, நான் நல்ல மூட்ல இருக்கேன், தயவு செஞ்சு வெளியில போகும்போது அந்த கதவை சாத்திட்டு போ அப்படிங்கிறா. இவளும் கோவமா வெளியில கதவை சாத்திட்டு வந்துடுறா. வந்தவ திரும்ப வேகமா போய் அந்த கதவை திறந்து விட்டுட்டு வந்துடுறா. வெளியில வந்தவ ரத்னாத்தை கிட்ட, அத்தை இவெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டா, இவளை நம்பில நம்ம இருக்க வேணாம், இதுக்கு மேல நாமளே பாத்துக்கலாம், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இது வரைக்கும் அவ ஹெல்ப் பண்ணதுக்கான பணத்தை எல்லாம் அவகிட்ட எடுத்து வச்சுட்டு, நீங்க வாங்கத்தை நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்றா. அம்மியும் அந்த பணத்தை எடுத்து எண்ணி பார்த்துட்டு, எல்லாம் ஓகே தான், ஒரு 500 ரூபாய் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பணத்தையும் எடுத்து வச்சுக்கிறா. இவ ரொம்ப கோவமாயிட்டு, நீ உடனே வாத்த, நம்ம எங்கேயாவது போய் தங்கிக்குவோம், இவ உதவியே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது ரத்னாதை தான் அவளை சமாதானப்படுத்தி, இந்த ராத்திரி டைம்ல நம்மளால எங்க போக முடியும், நமக்கு மொழியும் தெரியாது ஒண்ணும் தெரியாது, யாரு நமக்கு உதவி பண்ணுவா, நீ கம்முனு வான்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்து தங்க வைக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அம்மி வந்து பாதிராத்திரில எந்திரிக்கிறா. எந்திரிச்சு தண்ணி குடிச்சிட்டு திரும்பி பார்த்தா பக்கத்துல சுப்பு இல்ல. என்னடா ஆள காணோமேன்னு வெளியில வந்து பார்த்தா தன்னந்தனியா ஒரு சேர்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. அவளை பார்த்தா ஏதாவது பிரச்சனையா, ஓகே தானே அப்படின்னு கேக்குறா அம்மி. அதுக்கு அவ வந்து என்ன சொல்றானா, உனக்கு எல்லாமே விளையாட்ட போச்சுல, அந்த போட்டோகிராஃபரை பாக்குறது எனக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட போய் இதெல்லாம் சொல்றேன் பாரு, எனக்காக செவந்தி அக்கா, என் அப்பா, ராஜேஷ் எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, உன்ன மாதிரி என்னால நிம்மதியா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. எமோஷனலா பேசினதை கேட்ட உடனே அம்மி வந்து ஓகே, நான் இனிமே ஜோக் அடிக்க மாட்டேன், நாளைக்கே போய் அந்த போட்டோகிராஃபரை பார்க்கலாம் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அடுத்த நாள் அவ சொன்ன மாதிரி அந்த போட்டோகிராஃபரை பாக்குறதுக்கு 3 பேரும் கிளம்பி போறாங்க. போகும்போது ஒரு இடத்துல டிராபிக் ஜாம் ஆயிடுது. வண்டி எதுவும் மூவ் ஆகவே இல்ல, எல்லாம் அப்படி அப்படியே நின்றுது. உடனே இவளும் இறங்கி அந்த இடத்துல இருக்கிறவங்க கிட்ட போய் விசாரிக்கிறா, என்ன ஆச்சு, ஏன் அப்படி டிராபிக் ஆயிடுச்சுன்னு சொல்லி விசாரிக்கிறா அம்மி. அதுக்கு அங்க இருக்கிற பசங்க வந்து, தெரியல, ஏதோ லேண்ட்ஸ்கேப் ஆயிடுச்சு, நாங்களும் 2-3 மணி நேரமா வெயிட் பண்றோம், எதுவும் நகர்ற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சுப்பு என்ன பண்றான்னா அந்த போட்டோகிராஃபருக்கு போன் பண்றா. அந்த போட்டோகிராஃபரும் உடனே அட்டன் பண்ணிடுறாரு. அவர் வந்து இங்கிலீஷ்ல பேசுறாரு, இவளுக்கு பேச தெரியல, போட்டோ புக்கு அப்படிங்கிற மாதிரி ஒத்த வார்த்தையில பேசிட்டு இருக்கா. உடனே அம்மியை கூப்பிடுறா. அம்மி சீக்கிரம் வா வான்னு கூப்பிட்டு அந்த போட்டோகிராஃபர் பேசுறாரு, எனக்கு பேச தெரியலன்னு சொல்லி கொடுக்குறா. அவ வாங்கி பேசினா போன் கால் கட் ஆயிரும். திரும்ப கூப்பிட்டாலும் ரீச் ஆகல, நாட் ரீச்சபிள் வருது. நான் வந்து நேத்தே உன்னை பத்தின விஷயம் எல்லாம் நான் மெசேஜ் பண்ணிட்டேன், அவருக்கு சிக்னல் ப்ராப்ளம் இருக்கும் போல, சிக்னல் வந்ததும் அதெல்லாம் பாத்துருவாரு, பாத்துட்டு கண்டிப்பா உன்னை கான்டாக்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அந்த நேரத்துல ரத்னாவோட வீட்டுக்காரர் போன் பண்றாரு. ரத்னாத்தையும் அட்டன் பண்ணி பேசுறாங்க. என்னம்மா உன் அத்தை எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரத்னாத்தை சொல்றாங்க. சரிம்மா அத்தைகிட்ட கூட நானும் 2 வார்த்தை பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்னது அத்தைகிட்ட கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை பேசுற மாதிரி ஒரு வயசான குரல்ல இவங்களே பேசுறாங்க. அம்மி போய் விசாரிச்சால அந்த பசங்க வந்து லேண்ட்ஸ்கேப் கிளியர் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல, அதனால பக்கத்துல ஒரு கிராமத்துல தான் நாங்க கேம்ப் போடலாம்னு இருக்கோம், நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த பசங்க கேக்குறாங்க. அதுக்கு இவங்களும் ஓகே நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமத்துல கேம்ப் போடுறதுக்காக போறாங்க. அப்படி அந்த கிராமத்துக்கு போற வழியில பேராஷூட்ல ரைடு போவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் பறக்கிறத பார்த்தோன்னா ரத்னாத்தையும் சுப்புவும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதை அவங்க போன்ல வீடியோ எடுக்கிறாங்க. அப்படி வீடியோ எடுக்கும் போது குறுக்க ஒரு பெரியவர் வராரு. அவர் வந்து தமிழ்நாட்டுல இருந்து வந்திருப்பார் போல. இந்த மொழி தெரியாத ஊருங்களுக்கு எல்லாம் போனா தமிழ்ல பேசுறவங்க எல்லாம் பார்த்தா ஒரு சந்தோஷம் வரும்ல, அந்த மாதிரி இவங்களை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு சந்தோஷம். நீ எந்த ஊரு, நான் எந்த ஊரு, அவங்கள பத்தி பேசிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே இவங்க தங்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்க வந்து கலர் கலரா கொடிங்கெல்லாம் கட்டியிருக்கு, ஒரு 5 கலர்ல கட்டியிருக்கு. அந்த 5ம் பஞ்சபூதங்களை குறிக்குமா. அதுல ஒவ்வொன்றுலயும் ஏதோ மந்திரம் எழுதின மாதிரி எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அந்த கொடியில படுற காத்து வந்து நம்ம மேல படும்போது அந்த சக்தி வந்து நம்மள ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பெரியவர் சொல்றாரு. இப்ப இதெல்லாம் பேசிட்டு அந்த தங்குற இடத்துக்கு போறாங்க. இமயமலைக்கு போறவங்க எல்லாமே தங்கறதுக்காக இந்த இடத்துக்கு வருவாங்களாம். அதுக்காகவே இந்த இடத்துல இந்த ஹோம் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க போகும்போதே அங்க வந்து நிறைய போட்டோஸ் எல்லாம் மாட்டிருக்காங்க. அங்க வந்து அந்த இடத்தோட ஓனர் வராங்க. அவங்க கிட்ட இது என்ன போட்டோஸ்னு கேட்டா, எவரெஸ்ட் சிகரத்துக்கு போறவங்க எல்லாருமே அந்த மலை உச்சிக்கு போய் சேர்றது இல்ல, பாதி பேர் இறங்கி கீழே வந்துடுறாங்க, பாதி பேர் அங்கேயே உயிரை விட்டுறாங்க. அப்படி இறந்தவங்களோட போட்டோஸ் தான் இங்க வச்சிருக்கோம். அப்படி இறந்தவங்க யாரையுமே திரும்ப எடுத்துட்டு வர மாட்டாங்களாம், அங்கேயே ஒரு லேண்ட்மார்க் மாதிரி அந்த இடத்துல விட்டுருவாங்களாம். இப்ப இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ராஜேஷோட அம்மாவும் அப்பாவும் அவனை வேற ஒரு கல்யாணம் பண்றதுக்காக கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். என் உயிரே போனாலும் நான் சுப்புவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், வேற எந்த பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவங்க அம்மாவும் எவ்வளவோ பேசி பாக்குறாங்க, ஆனா அது வேலைக்கே ஆகல. அப்பா என்ன சொன்னாரு, உன் மேல எந்த தப்பும் இல்லன்னு நிரூபிச்சிட்டினா உனக்கும் ராஜேஷ்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அப்பா வாக்கு கொடுத்தாருல, இப்ப எதுக்கு என்ன வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு போட்டோவை பாடு வைக்கிறவங்க இருந்து எல்லாருமே பாத்துருக்காங்க, அப்படி ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ராஜேஷ் ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருவான். அங்க வந்து கடைங்கள்ல சுப்பு படத்தை போட்டிருக்கிற புக்ஸ் எல்லாம் இருக்கு. அதை பாத்துக்கிட்டு அப்படியே நிக்கிறான். அதெல்லாம் வாங்குறவங்க அந்த
புக்க தொடுறாங்க. சுப்புவோட முகத்துல எங்கெங்கயோ கை வைக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குறவனுக்கு ஒரு மாதிரியா அருவருப்பா இருக்கு. உடனே அவனுக்கும் சுப்பு மேல வெறுப்பு வருது. அந்த கழுத்துல போட்டிருக்க செயின் எல்லாம் புடிச்சு பிக்கிறான். அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. சுப்பு இருக்கிற இடத்துல நைட்ல ஒரு ஃபயர் கேம்ப் நடத்துறாங்க. அந்த ஃபயர் கேம்ப்ல அந்த பெரியவர் வராரு. அவருக்கு வந்து பறவைகள்னா ரொம்ப பிடிக்குமா. அந்த பறவை பத்தின இன்னொரு கதையும் சொல்றாரு. ஒரு நாள் இவங்க வீட்டோட பால்கனிக்கு ஒரு பறவை வந்திருக்கு. அந்த பறவை வந்து அங்கேயே கூடு கட்டி முட்டையும் இட்டிருக்கு. இவரும் அதை பார்த்துட்டு அதுக்கு தீனி எல்லாம் வச்சு அது சந்தோஷமா வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் இறத்தாடுறதுக்காக போன பறவை திரும்பி வரவே இல்லையா. அடுத்த நாள் பார்க்கும்போது அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி அந்த பறவை இறந்து கிடந்திருக்கு. அந்த பறவை வச்ச முட்டை குஞ்சு பெருச்சிருக்கு. அந்த குஞ்சை வந்து குழந்தை மாதிரி பார்த்து பார்த்து பத்திரமா இற போட்டு வளர்த்துட்டு வந்திருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பறவையும் பெருசா வளர்ந்துருச்சு. அந்த பறவை வந்து முட்டையில இருந்து வந்ததுல இருந்து நம்ம இவ்வளவு நாளா நம்ம கூண்டுக்குள்ளாரே வச்சு வளர்த்திக்கிட்டு இருக்கமே, வெளியில விட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவையோட கூண்டை திறந்து விடுறாரு. ஃபர்ஸ்ட் அந்த பறவை பறக்கவே இல்ல. ஏதோ யோசனை பண்ணிட்டே பார்த்துட்டு ஒரு பறவை மட்டும் மேல வானத்தை நோக்கி பறந்து போகுது. கொஞ்சம் கொஞ்சமா மேல போகும்போது பருந்து வந்து அந்த பறவையை கொன்னுருது. அந்த பறவையோட சுதந்திரத்தை நினைச்சு பறக்க விட்டது சரியா தப்பா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வைக்கிறாரு. அதுக்கு எல்லாரும் ஆளுக்கு ஒரு விதமா பதில் சொல்றாங்க. அந்த பறவை வெளியே விட்டுருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்றாங்க. பறவை வந்து வானத்துல பறந்தாதான் அதோட சுதந்திரம் தான் நமக்கு முக்கியம், அதை வெளியே விட்டது ரைட்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்றாங்க. வெளியில போனா அதுக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்ச எப்படி அதை வெளியில விட முடியும் அப்படிங்கிற மாதிரி ரத்னாத்தை சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. இது எல்லாமே அவர் சொன்ன கதை, இவங்க சொல்ற விளக்கம் எல்லாமே சுப்புக்கு என்னமோ பண்ணுது. ஏதோ யோசனையிலேயே இருக்கிற அமி என்ன சொல்றேன்னா, நமக்கு வெளியில வந்தா ஆபத்து ஆபத்துன்னு சொல்லி ரூமுக்குள்ளாரே உட்கார்ந்து இருக்க முடியுமா? நம்மளும் வெளியில வந்தாதானே நாளை இடத்த பார்க்க முடியும், நம்ம சுதந்திரமா இருக்க முடியும். நம்மளோட பயம் கட்டுப்பாடு இதெல்லாம் மீறி வெளியில வந்தாதான் நம்ம சுதந்திரமா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்திருப்பா. எல்லாமே சுப்பு நோட் பண்ணிக்கிறா. ஏதோ பெரிய யோசனையிலேயே இருக்கிறா. கடைசியில பெரியவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. நம்ம வந்து பறவையை வெளியே விட்டதெல்லாம் தப்பு இல்ல, அதுங்களோட சுதந்திரத்தை பத்தி நாம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். திடீர்னு பறக்க விட்டதுனால அவங்களுக்கு எப்படி பறக்கணும் தெரியாம தான் போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எல்லாமே சுப்பு அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே ஃபயர் கேம்ப் முடியுது. அடுத்த நாள் சுப்பு, ரத்னாத்தை, அம்மி 3 பேரும் அந்த வில்லேஜ் பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்த சுத்தி பார்க்கறதுக்காக போறாங்க. அங்க ஒரு நதி மாதிரி போய்கிட்டு இருக்கு. அது மேல மரப்பாலம் மாதிரி போட்டிருக்காங்க. அதுல நடந்து போய்கிட்டு இருக்கும் போது காத்து பயங்கரமா அடிக்குது. சுப்பு வந்து அந்த கட்டையை பிடிச்சுதான் நடந்தாகணும். அப்படி பிடிச்சு நடக்கும்போது பருதை பறந்துரும். பருதாவையும் பிடிச்சாகணும், கீழையும் பிடிச்சு நடந்தாகணும். அதனால அவளால நடக்க முடியல. பருதா பறந்துரும் பயந்துட்டு என்ன சொல்லிடுறா, நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பு ரிட்டர்ன் வந்துடுறா. இங்க ரத்னாத்தையோட வீட்டுக்காரரை காமிக்கிறாங்க. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸ்கூல் பஸ் வந்து ஆர்ன் அடிச்சிட்டு இருக்கு. இங்க இப்பதான் ஒரு டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருக்கு. தோசை ஊத்தினா தோசையும் வரல, ஒண்ணு வரல, கல்லுலியெல்லாம் ஒட்டிட்டு போகுது. பொண்ணு வந்து தலசியோட சொல்லி கூப்பிடுறா. அவர் வந்து உங்க அம்மா ஜடை போட்டு தானே போனா, அதை அப்படியே விட வேண்டியதானே, எதுக்கு ஜடையா ஆகுத்த, நீ அப்படியே ஸ்கூலுக்கு போ, கேட்டா ஃபேஷன் சொல்லு அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணும் தலையை விரிச்சு போட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு போகுது. இப்ப 2 பேரையும் ஒரு வழியா அனுப்பிச்சு வச்சுட்டு அப்படியே பெருமூச்சு வாங்கிட்டு நிக்கிறாரு. என்னத்தையும் மறந்து போயிட்டோமே அப்படின்னு யோசிச்சா, ஐயோ வேலைக்கு போகணுமே அப்படின்ட்டு பரபரப்பா ஓடுறாரு. அந்த நேரத்துல சுப்போட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் நோட் வருது. அது என்னன்னு எடுத்து பார்த்தா, காலையில இருந்து உனக்கு போன் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு ரீச் ஆகவே மாட்டேங்குது. ராஜேஷ் உனக்கு போன் பண்ணானா, ஏதாவது சொன்னானா, இல்லன்னா உடனே ராஜேஷ்க்கு போன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் நோட் அனுப்பியிருப்பா. சரின்ட்டு இவளும் ராஜேஷ்க்கு போன் பண்ண ட்ரை பண்றா. ஆனா சிக்னல் இல்லாதனால போன் போக மாட்டேங்குது. எங்கேயாவது சிக்னல் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே அந்த இடத்த தள்ளி ஒரு காட்டு பக்கம் வந்துடுறா. ஒரு இடத்துல சிக்னல் கிடைச்சு ராஜேஷ்க்கு கால் போகுது. அங்க பார்த்தா ராஜேஷ்க்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அவனுக்கு சுப்புவோட போன் வர்றதை பார்த்து அவங்க அப்பா டக்குன்னு அந்த போனை வாங்கி அட்டன் பண்ணி விட்டுட்டு அந்த ஐயர் கிட்ட பொண்ணு மாப்பிள்ளை பேரை கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஐயர் வந்து மாப்பிள்ளையோட பேரையும் பொண்ணோட பேரையும் சொல்றத கேட்ட உடனே சுப்பு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சுப்புவை பார்த்ததும் அவகிட்ட வந்து அவளை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போறாங்க. இங்க ரத்னாத்தையும் அம்மியும் சுப்புவை எங்க காணுமேன்னு சொல்லி அவளை தேடிட்டு வராங்க. கரெக்டா அவங்களும் வர சுப்புவை ஒரு டெம்போல ஏத்திட்டு போறாங்க. அவங்க அதை வந்து இவங்களும் பாத்துறாங்க. அந்த கேம்ப்ல கூட இருந்தாங்கல்ல பசங்க, அவங்களும் கரெக்டா அந்த நேரத்துக்கு வந்துடுறாங்க. அவங்களும் அந்த பைக்லயே அந்த டெம்போ லாரியை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. எப்படி ஜுவாலாமாவை 4 பேர் ஏமாத்தி அந்த வண்டியில கூட்டிட்டு போய் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாங்களோ அதே மாதிரியே சுப்புவையும் இந்த 4 பேர் வண்டியில தூக்கி போட்டுட்டு போறாங்க. எந்த பருதா அவளுக்கு பாதுகாப்பு கவசமா இருக்குன்னு நினைச்சாலோ அந்த பருதாவை தான் முதல்ல கிளிக்கிறாங்க. டெம்போ பின்னாடியே அந்த பசங்களும் பைக்ல வர்றத பார்த்துட்டு எங்க விட்டா நம்ம மாட்டிக்குவோமே என்னமோன்னு சொல்லி சுப்பு அங்கே கீழே தள்ளி விட்டுட்டு போயிடுறானுங்க. இப்ப எல்லாரும் வந்து சுப்பு பார்த்து தூக்கி காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த 4 பேரும் இவளை தொட்டது இவளுக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. அதனால போய் ஷவர்ல குளிச்சுட்டு இவளுக்கு சின்ன வயசுல பருதா போட்டது, ராஜேஷ் கூட பழகுனது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு படுத்திருக்கா. அவங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் பொணமா இருக்கும் போது கூட அந்த பருதாவை எடுக்காம முகத்தை மூடியே இருக்கிறத காமிக்கிறாங்க. அப்படி அவங்க ஊர்ல ஒரு கட்டுப்பாடு இருக்கிற நிலைமையில இவளுக்கு இந்த மாதிரி ஆனதை நினைச்சு அவ ரொம்ப கவலையில இருக்கிறா. ரத்னாத்தை கிட்டையும் அம்மிக்கிட்டையும் ரொம்ப எமோஷனலா பேசுறா. இந்த பருதா புல்லட் ப்ரூஃபான்னு கேட்டல, அப்ப அது என்ன காப்பாத்திருக்கணும்ல, ஏன் காப்பாத்தல? நான் எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்தனே, அது தப்பா? எவனோ ஒருத்தன் என்ன போட்டோ எடுத்தாங்கிறதுக்காக எல்லாம் ஜுவாலாமா ஏன் எனக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்காங்க? இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட பருதாவை எடுத்ததே இல்ல. காத்துல பறந்ததுக்கெல்லாம் ஏன் என்ன தப்பு சொல்றாங்க? இன்னைக்கு அவங்க எங்கெங்கெல்லாம் என்ன தொட்டாங்க தெரியுமா?
அப்ப இந்த பருதை நான் காப்பாத்திருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்கா. அதுக்கு அம்மி வந்து நீ பருதா இல்ல ஸ்பேஸ் சூட்டே போட்டிருந்தாலும் அவங்க அப்படிதான் நடந்துக்குவாங்க, அதுதான் ரியாலிட்டி, பருதாங்கிறதெல்லாம் வெறும் மன திருப்திக்காக மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ரத்னாத்தை வந்து உன்னோட ஜுவாலம்மா வந்து ஒரு வீரத்தாய், அவங்க வந்து பொண்ணுங்க பருதா போட்டுட்டு சுத்தணும்னு சொல்லிருப்பாங்களா? அவங்க நிறைமாத கர்ப்பிணியா இருக்கும் போது தானே இறந்து போனாங்க, அவங்க எப்படி பச்சை குழந்தைங்களை காவு வாங்குவாங்க? இதெல்லாம் நீ யோசிக்க மாட்டியா? குழந்தைங்க பிறக்கணுங்கிறதுக்காக எத்தனை பேத்தோட உயிரிங்களை பலி கொடுத்திருப்பீங்க, யாராவது ஒருத்தரை பலி கொடுக்காம விட்டு பாத்துருந்தீங்கன்னா குழந்தைங்களா சாகுதா பொழைக்குதாங்கிறது தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு சுப்பு வந்து அப்ப எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆனாலும் அங்க ஊர்ல அக்காவுக்கு குழந்தை பிறக்குமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அதுக்கு அம்மி வந்து பருதா போட்டா பாதுகாப்பு, போடலன்னா குழந்தை பிறக்காதுன்னு சொன்னேன், அந்த பருதா இப்ப உனக்கு பாதுகாப்பா இல்ல, அதே மாதிரிதான் குழந்தையும் கண்டிப்பா பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நீ ஜுவாலம்மாவை எவ்வளவு பூஜிக்கிற, அப்ப நீ அவங்கள மாதிரி தைரியமா இரு, எப்பவும் நீ உனக்காக வாழு, நீயா வாழு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மோட்டிவேஷனலா பேசுறாங்க. இப்ப இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சுப்பு வந்து நிறைய யோசிக்க ஆரம்பிக்கிறா. நைட்டு ஃபுல்லா தூங்காம யோசிக்கிறா. இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கிறவ அடுத்த நாள் வண்டியில போகும்போது எப்பவும் காத்தடிக்கும் போது பருதாவை இழுத்து பிடிக்கிறவ இன்னைக்கு பருதாவை பிடிக்காம வண்டியை மட்டுமே பிடிச்சிட்டு நிக்கிறா. அந்த காத்துல பருதா அப்படியே விலகி பறந்து போகுது. முதல் தடவையா வானத்துல பறக்கிற பறவை மாதிரி சந்தோஷமா அந்த காத்தும் வெயிலும் அவன் முகத்துல படுறது ஃபீல் பண்ணிக்கிட்டே அந்த வண்டியில சந்தோஷமா போய்கிட்டு இருக்கா. இப்ப சுப்பு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் தெரியுது. அம்மி போடுற ட்ரெஸ் எல்லாம் அவ எடுத்து போட்டு பாக்குறா, அவளோட ட்ரெஸ் அம்மி போட்டுக்கிறா. கொஞ்சம் கொஞ்சமா சுப்புவும் கொஞ்சம் மாடலா ட்ரெஸ் போட ஆரம்பிக்கிறா. அந்த நேரத்துலதான் அம்மி வந்து ஒரு விஷயத்த சொல்றா, லேண்ட்ஸ்கேப் கிளியர் ஆயிடுச்சு, நம்ம நாளைக்கே போட்டோகிராஃபரை பார்க்க போலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மி சொல்றா. அதுக்கு சுப்பு வந்து அதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், எனக்கு போகவே இஷ்டம் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு அம்மி வந்து நீயே போகணும்னு சொன்னா கூட நான் உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிறா. ஆரம்பத்துல ரெண்டு பேரும் எலியும் போன மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்ப ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஸ்டார்டிங்ல திருவிழாவில கூட ராஜேஷ் ஒரு வளையல் வாங்கி கொடுத்திருப்பான்ல சுப்புக்கு, அந்த வளையல கூட கலட்டி தண்ணியில் தூக்கி எரிஞ்சிடறா. ரத்னாத்தை வந்து போன்ல ஒரு வீடியோ கொண்டாந்து காமிக்கிறாங்க. அந்த வீடியோல அந்த போட்டோகிராஃபர் தான் பேசியிருக்காரு. அம்மி வந்து போட்டோகிராஃபருக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கேன்னு சொன்னால அந்த மெசேஜ போட்டோகிராஃபர் பார்த்துட்டு அதுக்கான வீடியோ தான் சென்ட் பண்ணிருக்காரு இவங்களுக்கு. அந்த போட்டோகிராஃபர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து வித்தியாசமான பறவைகளையும் விலங்குகளையும் போட்டோ எடுக்கிறவராம். அந்த ஊர்ல இருக்கிற பறவைகளை போட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. அப்ப வந்து இந்த பொண்ணை பார்த்துட்டு அவங்களோட ட்ரெஸ் கோட்லாம் டிஃபரெண்டா இருக்கிறத பார்த்துட்டு முதல் தடவையா ஒரு மனுஷ உருவத்தை போட்டோ எடுக்கணும்னு சொல்லி தான் இவள போட்டோ எடுத்திருப்பாரு. அந்த போட்டோவை புக்ல போடுறதுக்காக இவகிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அவ எங்க இருக்கிறா என்ன எதுன்னு இவரால கண்டுபிடிக்க முடியல. அதனால அப்படியே புக்ல போட்டோ போட்டுட்டாரு. இதனால அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும், அவளோட வாழ்க்கையவே புரட்டி போடும்னு எனக்கு தெரியாது. இதனால நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்காக நான் என்ன பண்ணணும், எங்க வந்து சொல்லணும்னு சொன்னா அந்த பொண்ணுக்காக நான் எங்க வேணாலும் வந்து சொல்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோல சொல்றாரு. இப்ப என்ன எதிர்பார்த்து சுப்பு இங்க வந்தாலோ அந்த விஷயம் நடந்துருச்சு. அந்த போட்டோகிராஃபரே அவரோட வாயாலிவே நான் எதனால போட்டோ எடுத்தேன் எப்படி எடுத்தேங்கிற உண்மையை சொல்லிட்டாரு. இந்த வீடியோ ஆதாரம் ஒண்ணு போதும் அந்த ஊர் மக்கள் நம்ப வைக்கிறதுக்காக. அம்மி ரொம்ப சோகமா இருக்கா. எதனாலன்னு தெரியல. சுப்புவோட வேலை முடிஞ்சிருச்சு, அவ கிளம்ப போறாங்கிறதுனால அப்படி இருக்காளா என்னன்னு தெரியல, ரொம்ப சோகமா இருக்கா. இப்ப 3 பேரும் அவங்க திரும்ப ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அப்படி போகும்போது இவங்க பின்னாடி வர வண்டி ஓயாம ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வராங்க. இவளுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா வருது, கோவம் வருது. எவ்வளவு வழி விட்டுறா. போகும்போது கூட ஏதோ ஒரு மாதிரி திட்டிட்டே போறானுங்க. அதை கேட்டதும் இவளுக்கு இன்னும் கோவம் அதிகமாயிருது. உடனே ஜீப்பை பயங்கர ஸ்பீடா ஓட்டுறா. அத்தையும் சுப்புவும் வேண்டான்னு தடுக்கிறாங்க. அவனுக்கு போயிட்டு போறாங்க, நீ அவங்கள ஃபாலோ பண்ணாத, வேகமா ஓட்டாத, மெதுவா ஓட்டுன்னு சொல்றாங்க. ஆனா அவ கேக்குற மாதிரி தெரியல, பயங்கர ஸ்பீடா அவங்கள சேஸ் பண்ணிட்டு போறா. ஒரு கட்டத்துல அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவங்களுக்கு முன்னாடி வந்துடுறா. இவனுங்க பார்த்துட்டு பைத்தியம்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறானுங்க. அந்த வண்டி மலை ஓரத்துல வந்து நிக்குது. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட கீழே விழுந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நிக்குது. வண்டி நின்னதுக்கு அப்புறம் தான் பார்த்தா அங்க அத்தை வந்து கான்சியஸ் இல்லாத மாதிரி இருக்காங்க. இவ்வளவு ஸ்பீட்ல வந்ததுனால அவங்களுக்கு ஒத்துக்காம போயிடுச்சு. அந்த இடத்துல போலீஸா மிலிட்டரியான்னு தெரியல, ஒரு அக்கா வராங்க. அவங்க வந்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு, நீங்க வேணா கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போங்கன்னு சொல்லி அவங்கள அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அம்மி வந்து ரத்னாத்தை கிட்ட மன்னிப்பு கேட்கிறா. அதுக்கு சுப்ப பயங்கரமா திட்டுறா. உன் விளையாட்டுறதுக்கு கொஞ்சம் கூட ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்ணுவ, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இவ கூட நம்ம போக வேணாம், இதுக்கு மேல நம்ம பஸ்ல போய்க்குவோம் அப்படிங்கிற மாதிரி சுப்பு சொல்லிடுறா. உடனே அம்மியும் கோவமா வெளியில வந்துடுறா. சுப்புவும் கோவமா எந்திரிச்சு அவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்து திட்டுறா. இப்ப அந்த ஆம்பளைங்க கிட்ட போட்டி போட்டு ஜெயிச்சு நீ என்ன பண்ண, மொத்தமா இப்ப அந்த போட்டியில ஜெயிச்சல, இப்ப சந்தோஷமா அப்படின்னு கேக்குறா. ரொம்ப கோவமா பேச ஆரம்பிக்கிறா அம்மியும். அத்தைக்கு இந்த மாதிரி நடந்தது கஷ்டமா தான் இருக்கு, ஆனா எனக்கு அவங்க கூட போட்டி போட்டு ஜெயிச்சங்கிறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. வேலை செய்யற இடத்துல ஆம்பளைங்க செய்யற அதே வேலையை செஞ்சாலும் பொம்பளைங்களுக்கு சம்பளம் கம்மியா தான் கிடைக்கும். அப்படி இருந்தும் நான் கஷ்டப்பட்டு அந்த இடத்துல வேலை செஞ்சாலும் ஆம்பளைங்களுக்கு கிடைக்கிற மரியாதை எனக்கு கிடைக்காது. எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் கடைசியில எனக்கு கிடைக்கிற கிரெடிட்டை வேற ஒருத்த வந்து புடிங்கிட்டு போயிடுறான். அட்லீஸ்ட் இங்க இந்த இடத்துலயாவது எனக்கு ஈக்குவலான ஒரு ஆப்போனன்ட் கூட நான் போட்டி போட்டு ஜெயிச்சிட்டேங்கிற சந்தோஷம் எனக்கு இருக்கு. நீ 2 நாளைக்கு முன்னாடி தானே பருதா எடுத்த, இப்ப ஊருக்கு போக போற, போய்கிட்டே இரு, நீலாம் எனக்கு அட்வைஸ் பண்ணாத அப்படின்னு கோவமா பேசிட்டு வந்துடுறா. இங்க ரத்னாத்தியோட வீட்டுல பசங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்து சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லி ரத்னாத்தியோட பையன் சாப்பாட்டு கீழே கொட்டிடுறான். அதனால கோவத்துல பையனை அடிச்சிடறாரு. பையனை அடிச்சதும் அவரோட பொண்ணு கோவமா எந்திரிச்சு வந்துடுறா. வந்து அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி நீ எப்பமா ஊருக்கு வருவ, அப்பா தம்பி அடிச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அவங்க அப்பா வந்து போனை புடுங்கி பேசுறாரு. என்னடி நினைச்சிட்டு இருக்கிற, நீ எப்ப ஊருக்கு வருவ, அத்தைன்னு அத்தையவே கவனிச்சிட்டு இருந்தா இங்க பசங்களை யாரு கவனிக்கிறது, நீ ஊருக்கே வராது, அங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. இப்ப அவர்
அவர் பேசுனதெல்லாம் கேட்ட சுப்பு என்ன சொல்றானா, என்னால தானே இவ்வளவு பிரச்சனையும், எனக்காக பாவம் பசங்களும் அங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, நம்ம நாளைக்கே ஊருக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு ரத்னாத்த வந்து, எனக்கு என்னைக்குதான் பிரச்சனை இல்ல, பிறந்ததுல இருந்து பெத்தவங்களுக்காக வாழ்ந்தேன், அதுக்கப்புறம் புருஷனுக்காக வாழ்ந்தேன், இப்ப பசங்களுக்காக வாழ்றேன், எனக்காக நான் வாழ்ந்ததே கிடையாது, ஒன்னாலதான் நான் இவ்வளவு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி இடத்துல நான் பார்த்ததே இல்ல, உலகம் இவ்வளவு அழகானது இவ்வளவு பெருசானதுன்னு எனக்கு இப்பதான் தெரியுது, இதுக்காக நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் ஓவராவே சாப்பிட்டா போல இருக்கு அமி. அந்த போதையிலே தள்ளாடிக்கிட்டே வந்து சுப்பு கிட்ட, சாரி சுப்பு, உங்ககிட்ட நான் அப்படி பேசிருக்க கூடாது, அத்தைக்கிட்டையும் நான் அப்படி நடந்துக்க கூடாது, அத்தைக்கும் சாரி உனக்கும் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அடுத்த நாள் காலையில ரத்னா அத்தைக்கு திரும்பவும் அவங்க வீட்டுக்காரர் போன் பண்றாரு. உனக்கு ஊருக்கு வர ஐடியா இருக்கா இல்லையா, வர்றியா இல்ல நான் வரட்டுமா அங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. எப்பவும் பொறுமையா பேசிக்கிட்டு இருந்த ரத்னா அத்தை இப்ப கோவமா, ஓ வரீங்களா, வந்து கூட்டிட்டு போங்க, வாங்க, ஏதோ தர்மசாலாவா அங்கதான் இருக்க, வந்து கூட்டிட்டு போங்க, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு சின்ன அத்தன் யாருமே இல்ல, முதல்ல என் குடும்பத்துல யார் இருக்காங்க போயிட்டாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, இப்ப எதுக்காக என்ன கூப்பிடுறீங்க, அங்க வந்து நான் உங்களுக்கு வேலை செய்யணும் அதுக்கு தானே கூப்பிடுறீங்க, அது உங்க குடும்பம் உங்க பிள்ளைங்க, நீங்களே அவங்கள பாத்துக்கோங்க, நான் வர்ற வரைக்கும் அவங்கள எப்படி பாத்துக்கணுங்கிறத கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. ஏதோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. இப்ப அப்படியே அந்த சீன் கட்டாயி கிராமத்தை காமிக்கிறாங்க. கிராமத்துல செவ்வந்தி அக்காவுக்கு பிரசவ வலி வந்துருது. ஊர் மக்கள் எல்லாரும் அவங்க வீட்டுல கூடிடுறாங்க. குழந்தை உயிரோட பிறக்குமா பிறக்காதா, ஜுவாலாமாவோட சாபம் திரும்ப வருமா வராதாங்கிற மாதிரி எதிர்பார்ப்புலயே எல்லாரும் அவங்க வீட்டு முன்னாடி கூட்டிட்டாங்க. அந்த இடத்துக்கு சுப்புவோட அப்பாவும் வராரு. அவரை பார்த்ததும் எல்லாரும் கோவப்படுறாங்க. அவன் பொண்ணு சொன்னதை நம்பி அவளை எங்கேயோ அனுப்பி வச்சிட்டோம், இப்ப இங்க நம்ம ஊருக்கு திரும்ப சாபம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. செவ்வந்தி அக்காவோட புருஷனும் பயங்கரமா கோவப்பட்டு திட்டிட்டு இருக்கான். பஞ்சாயத்து தலைவரும் இங்க ஊருக்கு சாபம் திரும்பவும் வரப்போகுது, உடனே போன் பண்ணி அவளை வர சொல்லி பேசுன்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி சுப்புவோட அப்பாவும் போன் பண்றாரு. போன் பண்ணி சுப்பு அந்த போன் காலை அட்டன் பண்ணதும் பஞ்சாயத்து தலைவர் அந்த போனை புடுங்கி, நீ உடனே ஊருக்கு கிளம்பி வா, இங்க செவந்திக்கு பிரசவ வலி வந்துருச்சு, இந்த ஊருக்கு திரும்பவும் சாபம் வரப்போகுது, நீ உடனே ஊருக்கு கிளம்பி வந்து உயிர் தியாகம் பண்ணு, அப்பதான் அந்த குழந்தை நல்லபடியா பிறக்கும், நீ உடனே கிளம்பி வா, நீ சாயந்தரத்துக்குள்ள ஊருக்கு வரலனா உங்க அப்பாவை நாங்க கொன்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இங்க சுப்புக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவ ஒரு புக் வச்சிருந்தால அந்த புக்ல எப்பவுமே அவளோட போட்டோ மட்டுமே பாத்துக்கிட்டு இருந்த சுப்பு ஃபர்ஸ்ட் டைமா அந்த புக்கை ஓபன் பண்ணி பாக்குறா. இன்கிரெடிபிள் உமன் அப்படிங்கிற ஒரு புக்கு. அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஒவ்வொரு பக்கத்திலையும் ஏதோ ஒரு துறையில சாதனை பண்ண பெண்களோட படத்தை போட்டிருக்கு. அதாவது அந்த புக்கு ஃபுல்லா ஏதோ ஒரு துறையில சாதனை பண்ண பெண்களை பத்தியும் அவங்களோட கதைகளை பத்தியும் வரலாறு பத்தியும் இருக்கு. இதை பாத்துக்கிட்டு இருக்கா. பார்த்துட்டு ஊருக்கு கிளம்பி வராங்க. அப்படி வர்ற வழியில அந்த சமாதிகள் இருக்கிறத சுப்பு பாக்குறா. இந்த சமாதியில இருக்கிறவங்க எல்லாருமே பரிதாவை எடுத்துட்டு உயிர் தியாகம் பண்ணவங்க. இதுல யாரோ ஒருத்தர் உயிர் தியாகம் பண்ணி தான் சுப்புவும் பிறந்திருப்பா. இதெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு வரா. செவந்தி அக்காவுக்கு பயங்கரமா பிரசவ வலி வருது. வழியில துடிச்சிட்டு இருக்காங்க. ஆம்பளைங்க எல்லாருமே வெளியில உட்கார்ந்து இருக்காங்க. நல்லபடியா குழந்தை பிறக்குமா இல்ல சாபம் திரும்ப வந்துருமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க கார்ல வந்து, நீ இப்படியே போனீங்கன்னா உன்னை கொன்றுவாங்க சுப்பு, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அம்மி சொல்றா. அதுக்கு சுப்பு வந்து, எப்படி போராடணும் பேசணும் நீ தானே எனக்கு சொல்லி கொடுத்துருக்க, சம்பிரதாயத்தை பத்தின உண்மையை சொல்லணும்னா அதுக்கு இதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இறங்கி நடந்து போறா. அவ பருதா இல்லாம நடந்து வர்றத எல்லாரும் அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க வழியில துடிச்சிட்டு இருக்கிற செவந்தி அக்கா ஒரு கட்டத்துல மயக்கம் அடைஞ்சிடறாங்க. வயித்துல குழந்தை அசைவே இல்லங்கிற மாதிரி ஒரு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க சுப்பு நடந்து வந்துகிட்டு இருக்கா. ராஜேஷும் வந்து பாத்துக்கிட்டு நிக்கிறான். பாத்துட்டு கோவமா கேட் எல்லாம் சாத்திட்டு போயிடலாம். அத ஒரு சின்ன பையன் அவளை பார்த்துட்டு வேகமா ஓடி போய் அங்க இருக்கிற பெரியவங்க கிட்டலாம் போய் சுப்பு பருதா இல்லாம வந்துகிட்டு இருக்காங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் எந்திரிச்சு வராங்க. சுப்பு இப்படி பருதா இல்லாம வராங்கிற கோவத்துல வராங்க. செவந்தி அக்காவோட புருஷன் அங்க இருந்து செங்கலை ஒண்ணு எடுத்துக்கிட்டு அவளை அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கான். இங்க நேரா வந்த சுப்பு அவங்க அப்பா கிட்ட போய் நிக்கிறா. சுப்புவை பார்த்ததும் அவங்க அப்பா ஓங்கி அரைஞ்சிடறாரு. அரைஞ்சிட்டு அவர் கையில ஒரு துணி வச்சிருப்பாரு. அந்த துணியை வந்து சுப்புக்கு பருதா போட்டு விடுறாரு. ஆனா சுப்பு வந்து அந்த பருதாவை வேகமா எடுத்து கீழே போட்டுறா. இங்க மயக்கம் அடைஞ்ச செவந்தி அக்காவுக்கு திரும்ப மயக்கம் தெளிஞ்சு பயங்கரமா வழியில துடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல குழந்தை பிறந்துருது. குழந்தை நல்லபடியா ஆரோக்கியமா உயிரோட பிறக்குது. இங்க சுப்பு அந்த பருதாவை எடுத்து போட்டுட்டு நடந்து வரா. அப்ப செவந்தி அக்காவோட புருஷன் அந்த எல்லாம் ஒன்னாலதான் திரும்ப சாபம் வந்துருச்சுன்னு சொல்லி அவளை அடிக்கிறதுக்காக போறான். அப்போ ஒரு பொண்ணு ஓடி வந்து, குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை உயிரோட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே அவன் கல்லை தூக்கி போட்டுட்டு குழந்தைய பக்கம் ஓடிடுறான். உடனே எல்லாரும் ஜுவாலாமாவை வேண்டிக்கிட்டு ஜுவாலாமாவை கும்பிட்டுட்டு அம்மனோட கோயிலுக்கு போறாங்க. அங்க போய் சுப்பு என்ன பண்றான்னா, ஒரு பந்தத்துல தீய வச்சு ஜுவாலாமாக்கும் பருதை போட்டு எல்லாம் மூடி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த துணி எல்லாம் எரிக்கிறா. ஜுவாலாமா மேல மூடி இருக்கிற துணி எல்லாம் எரிஞ்சு சாம்பலாகி அம்மன் மட்டும் நிக்கிறாங்க. அம்மனோட பருதெல்லாம் எரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாருமே, சின்ன பொண்ணுங்க பெரியவங்க கிழவிங்க எல்லாருமே அவங்க மேல போட்டிருக்கிற பருதாவை எடுத்துடுறாங்க. செவந்தி அக்காவோட புருஷனும் இப்ப பிறந்த குழந்தைய கொண்டாந்து சுப்பு கிட்ட கொடுக்கறான். அவளும் அந்த குழந்தைய சந்தோஷமா வாங்கி ஜுவாலாமா கிட்ட காமிச்சிட்டு இருக்கா. சுப்பு இந்த ஊருக்கு திரும்ப வர்றதுக்கு முன்னாடியே அந்த போட்டோகிராஃபரும் அவளை பாக்குறதுக்கு வந்திருப்பாரு. 2 பேரும் மீட் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் காமிச்சு அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல படங்களை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மிஸ்ஸஸ் வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல படத்தோட உங்களை மீட் பண்றேன். பாய்.